गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम्। राम राम, வெல்கம் டு போஜனாலயா தமிழ்। இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி கேரட் வச்சு ஒரு கீர் பண்ண போறோம்। சிம்பிளான ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி। நிறைய பாயசம் ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருப்போம்। இந்த கேரட் கீர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும்। ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। ரெசிபிக்குள்ளே போகலாம்। கேரட் கீர் பண்ணுறதுக்கு நான் ஒரு 4-5 கேரட், சின்ன சைஸ் கேரட் என்கிட்ட இருந்தது, சின்ன சைஸாக இருந்தது। ஸோ அதில் ஒரு 5 கேரட் எடுத்துகிட்டு இருக்கேன்। ஜஸ்ட்டு நல்ல மண் எல்லாம் போக வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக தோலை பீல் பண்ணிவிட்டு, ஃபுல்லாக பண்ணலை, லைட்டாக பண்ணியிருக்கேன்। பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன்। இது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கடாயில் நெய் விட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி। அதில் இந்த கேரட்டை போட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்க போகிறோம்। இது வந்து நம்ம ஏன் வதக்குறோம்னா, அந்த பச்சை வாசனை போகிறதுக்காகவும், இதை நம்ம அரைக்கணும், ஸோ ஈஸியாக அரைப்படுறதுக்காகவும், அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காகவும் லைட்டாக வதக்குறோம்। ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும்। வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம்। இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து ஒரு 10-12 பாதாம் கொதிக்கிற வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன்। ஜஸ்ட் நம்ம இதை ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை, திடீர்னு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கொதிக்கிற வெந்நீரில் பாதாமை போட்டுக்கணும்। இல்லை சப்போஸ் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம்னா, இது வந்து நம்ம கொஞ்சம் ஏர்லியராக பிளான் பண்ணிட்டோம்னா தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம்। நான் திடீர்னு பிளான் பண்ணேன் இது, ஸோ அதனால் கொதிக்கிற வெந்நீரில் இந்த மாதிரி பாதாம் போட்டு வச்சுருக்கேன்। இதோட தோல் எல்லாத்தையும் நம்ம உரிச்சிக்க வேண்டியதான்। இது வதங்கிடுத்து, ஜஸ்ட்டு இது சாஃப்டன் ஆனால் போதும், ரொம்ப வதக்கினோன்னா கலர் மாறிடும்। ஸோ வதங்கிடுத்து, இது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட போகிறோம்। இதை அரைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்க போகிறோம்। பச்சை பாலை விட காய்ச்சி ஆற வச்ச பால்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்। ஸோ அந்த பாலையும் நம்ம தோலெல்லாம் உரிச்சு வச்சுருக்க இந்த பாதாமையும், இந்த கேரட் பாதாம் பால் ஊற்றி நம்ம நல்லா விழுமின அரைச்சி எடுத்துன்னு போகிறோம்। நல்லா ஆறட்டும், அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன்। இப்போ இந்த கேரட் பாதாம் பால் விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு। இதை அப்படியே நம்ம இந்த பேனுக்கு திரும்பவும் மாற்றிட்டு கொதிக்க விட போகிறோம்। இப்போ இதை இந்த பேனில் நம்ம ஆட் பண்ணியாச்சு। கொஞ்ச நேரம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விடணும்। இதில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் விட்டு தான் அரைச்சிருக்கோம், பட் இது கெட்டியமாக இருக்கிறதுனால இதில் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறோம்। இதுவும் அதே மாதிரி காய்ச்சி ஆற வச்ச பால் தான்। ஸோ இதையும் சேர்த்து ஒரு 5-10 நிமிஷம் நம்ம பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட போகிறோம்। அதுக்கப்புறமா இது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம்। இப்போ இது நல்லா கொதிச்சிருது, பச்சை ஸ்மெல் போக இதில் தேவையான அளவு சுகர் போட்டுக்கிறோம்। நான் ஒரு 1.5 டம்ளர் சர்க்கரை அளந்து வச்சுருக்கேன்। ஸோ அதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன்। அவா ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம், இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கண் திட்டமாக போட்டுக்க வேண்டியது। ஸோ இதில் சர்க்கரை போட்ட உடனே இது கொஞ்சம் நீர்த்துக்கும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரியும்। ஸோ அதில் இருக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் சர்க்கரை ஒரு 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன்। சப்போஸ் ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்றவாளாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம்। ஸோ இதில் இப்போ இன்னும் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், என்னென்னா கொஞ்சம் குங்குமப்பூ விதன்னு இருக்கிற பாலில் ஊற விட்டு வச்சுருந்தேன்। இது வந்து ஆப்ஷனல் தான், ஜஸ்ட்டு கலருக்காக, நம்ம வேறு எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் இதில் சேர்க்கலை। ஸோ அந்த கலர் கொடுக்கறதுக்காக இந்த குங்குமப்பூ மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன்। ஸோ இந்த குங்குமப்பூவோட கலர் வந்து இந்த ஆரஞ்சோடு சேர்ந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்। ஸோ அதனால் சுகர் கரையட்டும் 2 நிமிஷம்। இப்போது கீர் ரெடி ஆகிடுது, நம்ம முந்திரி திராட்சை மட்டும் இதுக்கு தாளிச்சு கொட்ட போகிறோம்। இதில் வாசனைக்கு ஏலக்காய் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம்।
அவ்வளோதான். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது. அவ்வளோதான், சூப்பரான கேரட் கீர் ரெடி ஆகிடுது. இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டிமாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ இது வந்து ஆற வச்சு நம்ம சில் பண்ணி ஒரு டெசர்ட் மாதிரியும் சர்வ் பண்ணலாம். சூடாகவும் குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வித்தியாசமான ஒரு பாயசம், டெசர்ட் வெரைட்டி. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கீரை ரொம்பவே ஈஸி தான். ஒரு 5-6 கேரட்டும் 5-6 முந்திரி பாதாம் இருந்தால் போதும். ஈஸியாக சிம்பிளாக ஆற்றுல இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த குங்குமப்பூ வந்து போடணுன்னு அவசியம் கிடையாது, அது ஆப்ஷனல் தான். நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கலை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் கலர் கூட ஆரஞ்சாக வரணும்னு நினச்சா சேர்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, யாராவது வரா கெஸ்ட் அப்படிங்கும்பொழுது நீங்கள் ஆர்டிஃபிஷியல் கலர் வேணால் பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கணும்னு நினச்சா சேர்த்துக்கலாம். பட் அது அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஆடி மாதம் நிறைய பண்டிகைகள்லாம் வருது, நிறைய பாயசம் பண்ணுவோம், நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.